என்னதான் ஃபாரின் போய் படிக்கிறது ஆர் வேலைக்காக போறது அப்படிங்கிறது இப்போ ரீசென்ட் டேஸா ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறிட்டு இருந்தாலும், நம்ம க்ளோஸ் சர்க்கிள் ஆர் நம்ம ஃபேமிலிலருந்து ஒருத்தவங்க போகும்போது தான் அதோட ஆக்சுவல் ஹெவினஸ் புரியுது. ஸோ நான் வந்து இப்போ ஊருக்கு வந்ததுக்கான முக்கியமான ரீசனும் அதுதான். என் தம்பி வந்து ஃபாரின் போறான் ஃபார் ஜாப். ஸோ 2 டேஸா பரபரப்பா இந்த பேக்கிங், பரபரப்பா பர்ச்சேஸ், கோயில் விசிட்ஸ் எல்லாமே இதுக்காக தான். தம்பிக்கு ஃப்ளைட் வந்து கோழிக்கோட்ல இருந்து அப்படின்றதுனால, பாலக்காடுலருந்து நாங்க வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ வந்து கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து பேசி, அவனும் போட் பண்ண உள்ள போயிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் வெளிய உட்காந்துருந்தோம். பிகாஸ் இதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ போர்டிங்ல எந்த இஷ்யூஸும் இல்ல. அதே மாரி லக்கேஜ் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து போட் பண்ணிட்டான் அப்படின்னு தெரியிற வரைக்கும் வெளிய உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஓகே, எல்லாமே ஃபைன் அப்படின்னு தெரியவும் வந்து நாங்க அப்படியே பொறுமையா கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில நல்லா சூப்பரா டிஃபன் சாப்பிட்டு, நல்லா டீலாம் குடிச்சுட்டு, பொறுமையா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் நாங்களும் வந்து பேக் டூ சென்னை கிளம்புறோம். அதனால எங்க பேக்கிங்கும் பொறுமையா அப்படி பண்ணி, ஸோ எஸ், பாய் பாய்.